எனக்கு மிஞ்சது என்ன? என் கழுத்துல ஒரு தாலி கட்ட எந்த மனுஷனும் தயாரா இல்ல. என் கழுத்துல ஏற வேண்டிய தாலி எங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனையாவே இல்ல. உள்ள சோத்துக்காக வச்ச ஒலை பொங்கி ஸ்டவ்ல வலியிற சத்தம் கேக்குது. ஸ்டவ் சொய்யி சொய்யின்னு சத்தம் போட்டு குமுறட்டும், நல்லா குமுறட்டும். உணர்ச்சி இல்லாத ஸ்டவ் மேல எனக்கு என்ன இருக்கும்? அப்பா அப்பா வா வா. இப்படி என்னப்பா படிப்பு? உலகமே புரியாத மாதிரி இத படிக்கும் போதுதான் எனக்கு உலகமே என்ன அறிவு இந்த உலகத்தை படப்பிடிச்சாம எழுதிருக்காரு தெரியுமா உனக்கு? உங்க பொண்ணையே அவங்களால புரிஞ்சுக்க முடியல, இந்த உலகத்தை புரிஞ்சு என்ன செய்யறது உத்தேசம்? என்னவா ஆச்சு? என்ன இருந்தோம்? போன வாரம் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க, நேத்து என்னமோ சொல்லி அனுப்பியிருந்தானே, அது என்ன தெரியாம தானமா கேட்டேன். எனக்கு தெரியும், நானே சொல்றேன். வழக்கப்படி இந்த மாப்பிள்ளையும் அதே தானப்பா சொல்லி அனுப்பிடுதா. எனக்கு கால் சரியில்லை, நான் சாட்சி நடக்கிறேன் தானப்பா. என்னால வேற என்ன பண்ண முடியும்? எத்தனையோ டாக்டர் வந்தும் பலவீனத்தை குணப்படுத்த முடியல, எத்தனையோ மகன்கள் வந்தும் இந்த சமூகத்தோட பலவீனத்தை குணப்படுத்த முடியல. அழுது என்னமா பையன்? நான் சாக போறேன். எதுக்குமா? எனக்கு இங்க வாழ்றதுக்கு பயமா இருக்கு. வாழ்றதுக்கே பயமா இருக்குல்ல, எப்படி தைரியமா சாக போறீங்க? சரி போமா போ. போகும்போதே அந்த வாசல் கேட்ட உள்பக்கமா தாக்கல் போட்டு போ. எங்கேயோ ஊருக்கு போறவள வழி அனுப்புற மாதிரி பேசுவாரு பாரு. நான் ஒரு நெஞ்ச குத்தம் இவரை சொல்லி குத்தம் இல்ல, இவரு தான் தத்துவவாதியாச்சு. இவரை பொறுத்த வரைக்கும் தற்கொலையும் வாழ்க்கையும் ஒண்ணுதான். நான் எங்கேயாவது போய் சாகுறேன், நீ இங்கேயே நிம்மதியா வந்து படிச்சுட்டே. அப்பா கேட்ட கேள்வி நிஜமாவே வாழ்றதை விட சாகிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணுமோ?
நல்லவேளை நான் பார்த்து பின்னாடி இருந்தாலும் நீ பிழைச்ச. ஆனா தினம் தினம் யாரை பாதுகாக்க முடியும் சொல்லு? யார் பாதுகாக்க முடியும்? போ போ இல்ல போ. இந்த தூக்கத்துல நடந்து வந்தவன எங்கேயோ பார்த்த மாதிரியே போன வாரம் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க தானே இவன் இவ்வளோ பெரிய பலகீனத்தை வச்சுக்கிட்டு ஏன் பலகீனத்தை வேலை கேட்டானா? இப்படியோ இவன் செஞ்சதுல இந்த ஒரு நிமிஷம் தாமதம் எனக்கு வாழ்க்கையே புரிய வச்சிருச்சு. நான் திரும்ப வீட்டுக்கே போறேன். நான் சாட்சி சாட்சி நடக்கிறேன்னு வரவங்கலாம் சொல்லிட்டு போயிருக்காங்கப்பா. இங்க நிறைய பேரு தூங்கிக்கிட்டே கூட நடக்கிறாங்கப்பா. அப்பா என் மனம் காத்தை விட லேஸ் ஆயிடுச்சுப்பா. நாளைக்கும் இதே நேரத்துக்கு ஒரு ரயில் பாலத்துக்கு வரும். நாளைக்கு மட்டுமா, தினமும் வரும். ஆனா இப்படி ஒரு பைத்தியக்காரி காலில் குத்துன முள்ள கூட பொருட்படுத்தாம ஓடி போய் சாகரத்துக்காக ரயில் பாதைக்கு போக மாட்டான்.